கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலும் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் இணைந்து தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவும் நம்முடைய தேவனுமாய் இருக்கிறவரை நாம் ஒன்று சேர்ந்த நல்ல ஆண்டவரை கனப்படுத்த ஆராதிக்க ஆராதனையின் நடுவிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம் ஏசாயாவின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 44வது அதிகாரம் 2வது வசனம். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே பயப்படாதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கூட இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் துணை செய்கிறார் என்பதை ஆண்டவர் முக்கியப்படுத்தி நிரூபிப்பதை நாம் கடந்த நாட்களிலே நாம் கவனித்தோம். அவர் நமக்கு துணை செய்கிற தேவன். ஏனென்றால் நம்மை உண்டாக்கினவர், நம்மை உருவாக்கினவர் அவர்தான். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை செய்கிற கர்த்தர். பரத்திலிருந்து தான் நமக்கு உதவி வர வேண்டும். இந்த துணை செய்கிற கர்த்தர் எப்படி தம்முடைய பிள்ளைக்கு துணை செய்கிறார் என்பதை கடந்த வாரத்திலே பார்த்தோம். அந்த துணை செய்கிற தேவன் முதலாவது தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறார். போன வாரம் சொன்னது போல தாகம் தீர்க்க எவ்வளவு தண்ணி தேவையோ அதை தான் நாம கொடுப்போம். ஆனால் ஆண்டவர் தாகம் தீர்ப்பதற்கு தண்ணீரை கொடுக்கல, தண்ணீரை ஊற்றுகிறார். தொடர்ந்து இந்த நாளில் காலை வேளையில் நாம் கவனித்தோம். ஏசாயா 44வது அதிகாரம் 3வது வசனத்தில் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், படைத்த எனக்கும் படைக்கப்பட்டவைகளுக்கும் வித்தியாசம் உண்டு என்பதை நான் நிரூபிக்க போகிறேன். அந்த நிரூபிக்க போகிற ஆண்டவர் நம்மை சாட்சிகளாய் அதுக்கு இருப்பதற்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் சொல்றார், ரெண்டாவது சொல்லுகிறார், துணை செய்கிற தேவன் ரெண்டாவது செய்கிற காரியம் என்ன செய்கிறார்? வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். அல்லேலூயா. இந்த வறட்சி என்பது என்ன? இந்த வறண்ட நிலம் எதை காண்பிக்கிறது என்று சொல்லி அநேக காரியங்களை நான் காலை வேளையில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த வறண்ட நிலத்தை பார்க்கும் பொழுது ஒரு காரியமும் அங்கே இல்லை, நன்மையானது எதுவுமே இல்லை. எல்லா வறண்ட நிலம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் இருப்பதெல்லாம் காஞ்சு போன நிலைமை. ஒரு நன்மையும் ஒரு நம்பிக்கையும் இல்லாத நிலைமை, எல்லாம் காஞ்சு போன நிலைமையா இருக்கிறது. அப்படிப்பட்ட வறண்ட நிலத்தின் மேலே ஆண்டவர் தம்முடைய தண்ணீரை ஊற்றும் பொழுது, தம்முடைய ஆறுகளை ஊற்றும் பொழுது, பணத்தினாலோ அல்லது பக்தியினாலோ நல் முயற்சியினாலோ தீராத வறட்சி நீங்க நம்முடைய தேவன் உதவி செய்கிறார். அந்த தேவன் அந்த வறண்ட நிலத்தின் மேலே ஆறுகளை ஊற்றும் பொழுது கர்த்தர் செய்கிற ஒரு காரியம், இதுவரைக்கும் கண்ணு கெட்டுகிற தூரத்தில் எல்லாம் அது காஞ்சு போயிருக்கு, எந்த எதுவும் இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த வறண்ட நிலத்தின் மேலே ஆறுகளை ஊற்றும் போது எப்படி மாறுகிறது? அந்த கண்ணுக்கே தெரியாமல் எட்டாமல் இருந்த அந்த நிலப்பரப்பின் மேலே ரெண்டு புறங்களிலும் கரைகளை கர்த்தர் உண்டாக்குகிறார். நடுவிலே கர்த்தர் ஆறை இருக்க செய்கிறார். இதற்கு முன்பு அதை மேலே இருந்து படம் எடுத்தா அது எப்படி இருக்கும்? நம்முடைய இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் மேலே இருந்து படம் எடுப்போம், ஆனால் எல்லாம் காஞ்சு போய் வறண்டு போய் எந்த நம்பிக்கையும் இல்லாமல் அது அப்படிப்பட்டதாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் ஆறுகளை ஊற்றும் பொழுது இப்பொழுது அங்கே மேலே பார்க்கும் பொழுது ரெண்டே புறமும் கரைகள் இருக்கிறது. ரெண்டு கரைகளிலும் மரங்களோ செடிகளையோ கர்த்தர் முளைக்க செய்கிறார். அல்லேலூயா. இந்த ஆறு மூன்று விதமான தாக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறது. அது முதலாவது தாக்கத்தை குறித்து நான் காலை வேளையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அங்கே பார்க்கும் பொழுது ஏசாயா 35வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, வனாந்திரம் போன்ற நிலம்தான், ஆனால் திடீரென்று சொல்லி ஒரு நாள் தேவனாகிய கர்த்தர் ஆறுகளை ஊற்றுகிறார். அந்த ஆறை ஊற்றும் பொழுது தோற்றத்திலே மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த மாலை வேளையிலே நேரம் இல்லாதபடினாலே நான் வேகமாக கடந்து போகிறேன். ரெண்டாவது அந்த ஆற்றை கர்த்தர் ஊற்றும் பொழுது, அந்த ஆறு கடந்து வரும் பொழுது ஏற்படுத்துகிற ரெண்டாவது தாக்கம் ஏசாயா 35வது அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 35வது அதிகாரம் 7வது வசனம். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம்
நீரூற்றுகளுமாகும். வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். அல்லேலூயா. முதலாவது என்ன மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார்? தோற்றத்திலே மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். இப்ப அந்த ஆறு பாய்ந்து வரும்போது இரண்டாவது தாக்கம் என்னன்னா, தன்மையிலே மாற்றம் உண்டாகிறது. அல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது 35:7 கடைசி இப்படி சொல்லுகிறது, வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் குறுக்கும் நாணலும் உண்டாகும். விஷம் நிறைந்த வலு சர்ப்பத்திற்கும் சர்ப்ப கூட்டத்திற்கும் இந்த வறட்சியான நிலை, இந்த வறண்ட சூழ்நிலை அதுதான் குடியிருப்பாக இருந்தது. நல்ல கவனி. ஆனால் கர்த்தருடைய ஜனத்தின் மேல் இரக்கமுள்ள தேவன், அவர்களை உருவாக்கின தேவன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவதாக வாக்கு பண்ணின தேவன், சர்ப்பங்களும் விஷங்களும் நன்மை ஒன்றும் இல்லாமல் வேதனையும் புலம்பலும் இருந்த அந்த வறண்ட வறட்சியான நிலத்தின் மேல் கர்த்தர் ஆறுகளை ஊற்றுகிற போது இப்போது வலு சர்ப்பம் இல்லை, அதற்கு பதிலாக புல் முளைத்திருக்கிறது. ஆண்டவரே, நாணல் முளைத்திருக்கிறது, செடிகள் முளைத்திருக்கிறது. ஏசாயாவின் புத்தகம் 41வது அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிங்க. ஏசாயாவின் புத்தகம். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும். ஹல்லேலூயா. இஸ்ரவேலருடைய வாழ்க்கையிலே இருந்த வறண்ட நிலைமையை ஆண்டவர் காண்பித்து, அந்த வறண்ட நிலைமையிலே ஒரு நாள் தேவன் செய்தது என்ன? உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்கின் நடுவிலே ஊற்றுகளையும் கர்த்தர் திறந்து ஊற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வனாந்திரத்திலே, அந்த வறண்ட நிலத்திலே தேவன் என் தேவன் ஆறுகளை ஊற்றினார். ஊற்றின போது நடந்தது என்ன? 19வது வசனத்திலே சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, இதற்கு முன்பு பாழான இடமாய் இருந்தது, பேய்த்தனமான இடமாய் இருந்தது, அச்சத்தையும் வேதனையும் தந்த இடமாய் இருந்தது. இப்போது அங்கே என்ன இருக்கிறது? சித்தி மரம் இருக்கிறது. சித்தி மரம் முளைக்கிறது, மிருது செடிகள் முளைக்கிறது, தேவதாரு விருட்சங்கள் முளைக்கிறது, ஒலிவ மரங்கள் முளைக்கிறது. இரண்டாவது தாக்கம் என்ன? முதல் மாற்றம் தோற்றத்திலே, இரண்டாவது தாக்கம் தன்மையிலே. இதுவரைக்கும் அந்த நிலத்தில் ஒரு தன்மையும் வரவில்லை, நன்மையான ஒரு தன்மையும் அதுகிட்ட இல்லை. வேதனை, புலம்பல், நஷ்டம், சாபம் தான் இருந்த. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த நாள் வரைக்கும் வேதனை நிறைந்ததாய், புலம்பல் நிறைந்ததாய், சாபங்கள் நிறைந்ததாய் அந்த நிலம் வறண்ட நிலத்தை போல உங்கள் வாழ்க்கை இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றின பொழுது இதுவரை கண்டிராத நன்மைகளை கர்த்தர் முளைக்க செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் ஆறுகளை ஊற்றும் பொழுது இதுவரை நீங்கள் கண்டிராத நன்மைகளை கர்த்தர் முளைக்க செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரை கண்டிராத ஆசீர்வாதங்களை கர்த்தர் தெரிய பண்ண போகிறார். வேதனை அல்ல, மகிழ்ச்சி வருகிறது. பக்கத்தில் பா சொல்லுங்க, வேதனை அல்ல, ஆறுகளை ஊற்றும் போது வேதனை அல்ல, மகிழ்ச்சி கரை புரண்டு வருகிறது. அல்லேலூயா. அதற்காகத்தான் வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றாமல் என் ஆண்டவர் ஆறுகளை ஊற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருந்தார்கள். இப்போது வாக்குத்தத்த நாட்டினுடைய எல்லைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். எல்லைக்கு வந்தபோது யோர்தான் நதியை அவர்கள் கடக்கிறார்கள்.
யோர்தான் நதிக்கு அப்புறத்தில் வாக்குத்தத்த நாடு அந்த புறத்தில் என்ன பண்ணுகிறது இருக்கிறது. அப்புறத்திற்கும் இப்புறத்திற்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த யோர்தான் என்கிற நதி இருந்ததினாலே அந்த தேசம் பலன் தராத தேசம் அல்ல. தேவைப்பட்ட பலன்கள் எல்லாம் அங்கே இருந்தது. அதற்கு பின்பு அவர்கள் பயிர் செய்து பிழைத்து கொள்ளும் நிலையில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அதுபோல இல்லாதிருந்த நன்மைகள், இதுபோல் ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்து உங்களுக்கு தேவனுக்கு பிறருக்கு பயன்படுகிற நிலையில் வலு சர்ப்பம் இருந்த இடத்திலே தேவதாரு விருட்சங்கள் முளைக்க கர்த்தர் கிரியை செய்கிறார். வெறும் புல்லை நீர் முளைக்க செய்திருக்கலாமே, ஆனால் ஆண்டவர் சொல்வார், புல் மட்டும் முளைக்கணும்னா நான் தண்ணீரை ஊற்றி இருப்பேன். புல் மட்டும் முளைக்கணும்னா நான் தண்ணீரை என்ன பண்ணியிருப்பேன், ஊற்றி இருப்பேன். ஆனால் என்னுடைய பிளானில் என்ன இருக்கணும் தெரியுமா? உயர்ந்த தேவதாரு விருட்சங்கள், உயர்ந்த கேதுரு மரங்கள். கர்த்தருடைய பிள்ளையே, வறண்ட நிலத்தில் ஏன் ஆண்டவர் ஆறுகளை ஊற்றுகிறார்? ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த. அது என்ன தாக்கம்? நாம் நினைத்ததை விட, நம்முடைய நாம் கற்பனை செய்வதை விட ஏதோ ஒரு சில நன்மைகள் அல்ல, மிகவும் உயர்ந்த கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமான, தேவ தீர்மானத்திற்கு உபயோகமான, மேன்மையான, நம்முடைய மேன்மையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே முளைக்க செய்வதற்காக தண்ணீரை ஊற்றவில்லை, ஆறுகளை கர்த்தர் ஊற்றுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதான நன்மை பிறப்பிக்க, பெரிதான நன்மைகளை தோற்றுவிக்க விரும்புவதினாலே ஆறுகளை கர்த்தர் ஊற்றுகிறார். கையை உயர்த்தி, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் பெரிதான நன்மை வருவதற்காக நீ தண்ணீரை ஊற்றவில்லை, ஆறுகளை ஊற்றுகிற உம்முடைய அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தோற்றத்தில் மாற்றம் கொடுக்க ஆறுகளை ஊற்றுகிறார். நான் நினைப்பதை விட பெரிய நன்மைகள் வாழ்க்கையிலே வளர்ந்து பலன் தர ஆறுகளை ஊற்றுகிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனம். நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது யெப்தா சகோதரரை விட்டு ஓடிப்போய் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் யெப்தாவோட கூடிக்கொண்டு அவனோட கூட யுத்தத்திற்கு போவார்கள். இங்கே யெப்தா என்கிற ஒரு மனிதனை பற்றி வாசிக்கிறோம். யெப்தா யாருன்னா ஒரு போக்கிரி, ஊருக்கு உதவாதவன், குடும்பத்துக்கு உதவாதவன். அவனோடு இருந்த நண்பர்களுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வீணரானவர்கள். அவனுடைய நண்பர்கள் யாரு? வீணரானவர்கள். இன்னும் சொல்ல போனா ஒருவருக்கும் யெப்தாவினாலே பிரயோஜனம் இல்லை. அப்படி பிரயோஜனம் இல்லாததை போல, வறண்டதை போல ஒரு சூழ்நிலை. ஆனால் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிற ஒரு தேவனுடைய கண்கள் யெப்தாவின் மேலே ஒரு நாள் கண்டது. அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 11:11 வாசிங்க. அப்பொழுது யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோடே கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாக வைத்தார்கள். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். நல்ல கவனிங்க. இந்த யெப்தா கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து கர்த்தருடைய சந்நிதியிலே தன்னுடைய காரியங்களை எல்லாம் சொன்னான்னு வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்வு என்ன சொன்னா, வீணான வாழ்வு. என்னோடு இருப்பவர்களும் யாருன்னா வீணர், போக்கிரியானது, எங்களிலே ஒரு நன்மையும் கிடையாது என்று தன்னுடைய காரியத்தை எல்லாம் யெப்தா கர்த்தரிடத்தில் சொல்லுகிறான். இந்த வார்த்தையை கேட்கும்போது ஒருவேளை அப்படிப்பட்ட வறட்சி, ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லை, ஏன் நான் எனக்கே பிரயோஜனம் இல்லை என்கிற நிலையில் பல முறை சொன்னதான வாழ்வாய் உங்களுடைய வாழ்க்கை இருந்தால், இருப்பதை விட
மடிந்து போவது நல்லது என்று தீர்மானித்த ஒரு வாழ்வாய் இருந்தால் இயேசுவின் கிருபை இந்த மாலை வேளையிலே உங்களை சந்தித்து சொல்லுகிறது, அப்படியல்ல, யெப்தாவை கண்டவர் உங்களையும் காண்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யெப்தாவை போல உங்கள் காரியங்களை அவரிடத்தில் சொல்லுங்கள். வறட்சியா இருக்கிறது என்று சொல்லுங்கள். கர்த்தர் என்ன செய்வார்? நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 29வது வசனம். நியாயாதிபதிகள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி யெப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். நல்ல கவனிங்க. கர்த்தரிடம் சொல்லி உபயோகமற்ற வீணான என் வாழ்வின் நிலைமை இதுதான் என்று சொன்னும்போது அவன் கேட்குறான், ஆண்டவரே எனக்கு சகாயம் பண்ணும் என்று சொல்லி கேட்டபோது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் யெப்தாவின் மேல் இறங்கினார். அல்லேலூயா. அதே கர்த்தருடைய ஆவியானவர் தனியாகவோ குடும்பமாகவோ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்கள் மேல் தமது ஆவியை கர்த்தர் இறக்குவாராக. யெப்தாவே, கர்த்தருடைய ஆவியானவர் அந்த ஆறு உன்மேல் வந்தபோது தேவ வல்லமை என்ன செய்தது? ஒரு தேசம் ஜெயத்தை பெறுவதற்கு அவனை கதாநாயகனாக மாற்றினது. கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, நான் நன்மைன்னு சொல்ல ஒன்றுமே இல்லை, நான் செய்கிறது ஒன்றுமே வாக்கில், ஒன்றுமே நான் பிரயாசப்படுகிறது ஒன்றுமே முன்னுக்கே நகரலை என்ற நிலைமையில் இந்த மாலை வேளையில் வந்திருந்தால் யெப்தாவின் தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். யெப்தாவின் மேலே அன்றைக்கு ஆவியை ஊற்றினவர் இந்த மாலை வேளை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஊற்றும் பொழுது எதெல்லாம் தோல்வியாக இருந்ததோ அதையெல்லாம் ஜெயமாக மாற்றுவதற்கு அவருடைய ஆவியானவர் உங்கள் மேலே இந்த மாலை வேளையிலே இறங்கி வருவதாக. அல்லேலூயா. யாருக்கும் பிரயோஜனமற்ற வாழ்க்கை யெப்தாவின் வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் தம்முடைய ஆவியை அவன் மேல் ஊற்றின பொழுது 6 ஆண்டுகள் வேலை வெட்டி இல்லாமல் அதற்கு முன்பு அலைந்து திரிந்தவனை ஒரு தேசத்தை ஆளுகை செய்யும் உயர்ந்த மனிதனாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீங்க நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் உதவாதவன். கர்த்தர் சொல்கிறார், யெப்தா 6 வருஷம் வேலை வெட்டி இல்லாதவனாக இருந்தான். ஆனால் கர்த்தர் அவனை எப்படி மாற்றினார்? ஆறுகளை ஊற்றின பொழுது கர்த்தர் எப்படி மாற்றினார்? ஆளுகை செய்கிற உயர்ந்த மனிதனாக கர்த்தர் யெப்தாவை மாற்றினார். அல்லேலூயா. கர்த்தர் மாற்ற காரணம் என்ன தெரியுமா? உங்கள் பிரச்சனை மிகுதியாக இருந்தால் ஆண்டவரிடத்தில் பரிகாரம் உண்டு. நான் காலையில் ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவர் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் விட்டால் போதும் உங்கள் பிரச்சனை மாறும். ஏன் ஆண்டவர் ஆறுகளை ஊற்றுகிறார் தெரியுமா? உங்கள் பிரச்சனை பெரிதாக இருந்தால் அந்த பெரிதாய் பார்வையில் அது பெரிதாய் தெரிகிறது. ஆகவே அந்த பிரச்சனையை தீர்க்க பெரிய பரிகாரம் என்னிடத்தில் உண்டு என்பதை காண்பிப்பதற்காகத்தான் கர்த்தர் ஆறுகளை ஊற்றுகிறார். அல்லேலூயா. அவரிடம் ஆறுகள் உண்டு. அங்கிருந்து மிகுந்த நன்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காக கர்த்தர் ஆறுகளை வைத்திருக்கிறார். 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 2வது வசனம். 1 சாமுவேல் 22:2. ஒடுக்கப்பட்டவர்கள் கடன்பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். நல்ல கவனிங்க. தாவீதோடு கெபிக்குள் காட்டுக்குள் இருந்தவர்கள் யார் என்று சொன்னால் 400 பேர் இருந்தாங்க. அந்த 400 பேர் யாருன்னா கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஆட்கள் தான் தாவீதோடு கூட இருந்தார்கள். ஆனால் தாவீதின் வாழ்க்கையிலே கிரியை செய்த தேவன், தாவீதின் மூலமாக கிரியை செய்த தேவன் என்ன செய்தார்? ஆறையே அனுப்புகிறார். அல்லேலூயா. புல்லை முளைக்க செய்ய அல்ல,
நாம் நினைத்திராத மேன்மையான விருட்சங்கள், உயர்தரமான நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு மகிமையாய் தோற்றுவிப்பதற்காக அந்த 400 பேரும் இப்போ யார் தெரியுமா? கோழைகள் அல்ல. பக்கத்தில் சொல்லுங்க, அந்த 400 பேரும் தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆறுகளை ஊற்றின பொழுது அவர்கள் கோழைகள் அல்ல, கடன் பட்டவர்கள் அல்ல, தாவீதுடைய பராக்கிரமசாலிகளாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. கை உயர்த்தி ஆண்டவரே, யெப்தாவின் மேல் இறங்கினவர், என் வாழ்வின் வறட்சி நீங்க என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் நீர் இறங்குவீராக. நான் நினைத்து பாராத மேன்மைகள் என் வாழ்வில் கர்த்தருக்காக முளைத்து எழும்பி பலன் தர கிருபை செய்யும் என கேளுங்கள். தோற்றத்திலே மாற்றத்தை தருவார், தன்மையிலே நன்மையானவைகளை மட்டும் பிறப்பிக்க செய்ய தன்மையிலும் கர்த்தர் மாற்றத்தை தருவார். மூன்றாவது தாக்கம், அந்த ஆறு ஆண்டவர் ஊற்றுகிறாரே, அந்த ஆறு ஏற்படுத்துகிற மூன்றாவது தாக்கம் எசேக்கியேலின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 35வது வசனம். எசேக்கியேல் 36:35. பாழாய் கிடந்த இத்தேசம், பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்று, ஏதேன் தோட்டத்தை போலாயிற்று என்றும் அவாந்திரமும் பாழும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். மூணாவது, புதிய பெயரை உண்டாக்கும். ஆமென் சொல்லுங்க. முதலாவது தோற்றம் எதில? தோற்றத்திலே. ரெண்டாவது தோற்றம் எங்க? தன்மையிலே. மூன்றாவது என்ன தாக்கம்னா புதிய பெயர் உண்டாகிறது. அல்லேலூயா. இந்த இடத்துக்கு, இந்த எசேக்கியேல் புஸ்தகத்தை, அந்த இடத்துக்கு பெயர் பாழாய் கடந்த தேசம். பாழாய் கடந்த தேசம். ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒருபோதும் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிற கர்த்தர் பாழாய் கிடந்த அந்த தேசத்தின் மேல் அவர் ஆறுகளை ஊற்றின பொழுது தோற்றம் மட்டும் மாறவில்லை, தன்மை மட்டும் நன்மையாக மாறவில்லை. அதோடு கூட ஆண்டவர் நிறுத்தவில்லை. இப்போது பெயர் மாறுகிறது. எப்படி பெயர் மாறுகிறது? பாழான தேசம் என்ற பெயர் இல்லை, அதற்கு ஏதேன் தோட்டம் போல என்கிற பெயர் மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மனிதருக்கென்று படைத்த மிக சிறந்தது ஏதேன் தோட்டம். உங்கள் வாழ்க்கையிலே வறட்சியான ஆவிக்குரிய நிலையோ, சரீர சூழ்நிலையோ, உங்கள் வாழ்க்கையின் கிரியைகளோ, அல்லது நீங்கள் செய்கிற தொழிலோ, இவைகளை நீக்க ஆறுகளை கர்த்தர் ஊற்ற வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறண்டு போன அந்த நிலைமையை, எந்த சூழ்நிலையிலே எந்த நிலையிலே வறண்டு போய் இருக்கிறதோ அதை ஆண்டவர் நீக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் ஆறுகளை ஊற்ற வேண்டும். அதனால் ஒரு தாக்கம் வரும். என்ன தாக்கம்? உங்கள் வாழ்க்கையிலே இதுவரைக்கும் இருக்கிற அந்த பெயர் முற்றிலும் மாறுவதற்கு கர்த்தர் ஒரு புதிய பெயரை உண்டாக செய்கிறார். பக்கத்தில் பார்த்து உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் உங்கள் வேலையில் நஷ்டம் என்று இருந்த பேர், உங்கள் தொழிலிலே ஒரு வரத்தும் இல்லை என்கிற அந்த பெயரிலே கர்த்தர் ஒரு புதிய பெயரை உண்டாக செய்கிறார். விசுவாசிக்கிறவங்கெல்லாம் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நல்ல மகிமையை கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன உண்டாக செய்கிறார்? ஏதேன் தோட்டம் போல. அல்லேலூயா. உலகம் உங்களுக்கு ஒரு பெயர் சொல்லி இருக்கலாம், உங்க வீட்டில் உள்ளவங்க ஒரு பெயர் சொல்லி இருக்கிறார், உங்களுடைய குடும்பத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் உங்களை பார்த்து ஒரு பெயரை சொல்லி இருக்கலாம். இந்த வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீர் இல்லப்பா, ஆறுகளை ஊற்றினால் அந்த தேசம் முழுவதையும் ஏதேன் தோட்டத்தை போல பெயரை மாற்றி கொடுக்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏசாயாவின் புஸ்தகம் 62வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 62:4. நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும், நீ இனி கைவிடப்பட்டவன் எனப்படாமலும், உன் தேசம் இனி பாழான
இனி பாலான தேசம் என்னப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். அல்லேலூயா. அதுவும் அப்படிப்பட்ட வறட்சியான நிலம்தான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கைவிடப்பட்ட இடம். என்னது? கைவிடப்பட்ட இடம். பாலான தேசம் என்று இருந்தது. ஆனால் கர்த்தருடைய மகிமை அந்த தேசத்தின் மேலே பிரகாசித்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையின் மேலே அந்த பிரகாசம் இன்னைக்கு இறங்கி வரப்போகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை அந்த தேசத்தின் மேல் இறங்கினது. கர்த்தருடைய வெளிச்சம் அந்த தேசத்தின் மேல் வந்தது. கர்த்தருடைய ஆறு அந்த தேசத்தின் மேல் வந்தபோது கர்த்தர் இப்பொழுது எப்படி மாற்றுகிறார்? கைவிடப்பட்டது என்றோ பாலான தேசம் என்றோ அழைக்காமல் எப்படி அழைக்கிறாராம்? எப்சிபா என்றும் பியூலா என்றும் விரும்பத்தக்க ஆசீர்வாதமாக்கப்பட்ட நிலைமை என்றும் சொல்லும் நிலையிலே ஆண்டவர் பெயரை மாற்றினார். அல்லேலூயா. கை உயர்த்தி, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய ஆறு எனக்கு ஒரு புதிய பெயரை, நீர் மகிமைப்படும் பெயரை, அநேகருக்கு பக்தி உண்டாக்கும் பெயரை உம்முடைய ஆறு கொண்டு வருவதாக, தாக்கத்தை ஏற்படுத்துவதாக. என்னுடைய வாழ்க்கையில் இந்த 3 தாக்கத்தையும் கர்த்தர் ஏற்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற புதிய பெயர் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் அறியப்பட வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றும். சரி, ஆண்டவர் ஆறுகளை எப்படி ஊற்றுகிறார்? இந்த ஆறு வரும் பொழுது 3 தாக்கத்தை ஏற்படுத்துகிறது பார்த்தோம். இந்த ஆறுகளை ஆண்டவர் எப்படி ஊற்றுகிறார்? முதலாவது, ஆற்றை உண்டாக்கின போது ஏதேன் தோட்டத்தில் மழை கிடையாது. ஏதேன் தோட்டத்தில் மழை கிடையாது. மழை இல்லாதிருக்கும் போது ஏதேனிலே நதியை உண்டாக்கினவர். முதல் ஆண்டவர் நதியை உண்டாக்கினது ஆபக்கூக்கின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. ஆபக்கூக்கின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம். கோத்திரங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கின்படியே, கோத்திரங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கின்படியே உம்முடைய வில் நாணேற்றப்படுவதாக, உம்முடைய வில் நாணேற்றப்படுவதாக பட்டதாக விளங்கினது, நாணேற்றப்பட்டதாக விளங்கினது. நீ பூமியை பிளந்து ஆறுகளை உண்டாக்கினீர். கையை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் முதலாவது பூமியை பிளந்து ஆறுகளை உண்டாக்கினார். அப்படித்தான் கர்த்தர் உண்டாக்கினார். மழை வந்ததற்கு பின்பு வித்தியாசமானது. கர்த்தர் கொடுத்திருக்கிற வசனத்தில் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். ஏசாயா 43 அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்திற்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது, நான் வனாந்திரத்திலே ஆறுகளை ஊற்றுவேன் என்றார். ஆனால் அடுத்த அதிகாரத்தில் உருவாக்கின ஆண்டவர் துணை செய்கிறவர் என்று காண்பிக்கும் போது, நீர் உண்டாக்கவில்லை, நீர் ஊற்றுகிறீர். ஆண்டவர் திடீரென்று ஆற்றை போல தண்ணீரை ஊற்றினார். மழையை ஊற்றினால் அந்த தண்ணீர் காற்றாறு போல போய்விடும், நிற்காது, அப்படியே என்ன பண்ணிடும், போயிடும். ஆனால் யாருக்கும் உதவி இல்லாமல் அழிவை மட்டும்தான் கொடுக்கும். இப்போ காட்டாறு வருது, நிறைய மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அடிச்சுட்டு வேகமாக போகும்போது அழிவு தான் வருமே ஒழிய பிரயோஜனம் இல்லை. அழிவு தான் வருமே ஒழிய அந்த காட்டாற்று வெள்ளத்தினாலே பிரயோஜனம் இல்லை. யாருக்கும் உதவி இல்லாமல் அது போயிடும். ஆனால் அதற்கு பதிலாக ஆண்டவர் செய்வது, காட்டாரை ஊற்றவில்லை, ஆறுகளை கர்த்தர் ஊற்றுகிறார். ஆறுகளை ஊற்றும் முன்பு தேவன் செய்தது என்ன?
அந்த ஆறு போவதற்கு கரைகளை கர்த்தர் உண்டாக்கினார். ராமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சொல்கிறத நல்ல கவனிங்க. இந்த ஆண்டிலே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல காரணம், ஆண்டவர் உண்டாக்க வேண்டிய ஆற்றின் கரையை அவர் ஜனத்திற்காக இனி உண்டாக்க போவதில்லை, என்றைக்கோ உண்டாக்கிவிட்டார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவர் போட்ட வரம்பிற்குள்ளாக அவர் ஊற்ற இருக்கிறார். என்ன எல்லை போட்டாரோ அந்த எல்லைக்குள்ளே கர்த்தர் ஊற்ற இருக்கிறார். எப்படி ஊற்றுவார்? 78வது சங்கீதம் 16வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 78:16. கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். அல்லேலூயா. கண்மலையில் என்ன பண்ணாரா? நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்வார். நதியை எப்படி உண்டாக்குகிறார்? மலையிலே அதை தோன்றும்படி செய்து, உயர்ந்த இடத்திலே தோன்றும்படி கர்த்தர் செய்து, அதை கீழே பாய்ந்து வருவதற்கு, ஊற்றப்படும் நிலையில் வருவதற்கு ஏற்கனவே கரை போட்டவர் இப்போது செய்வது, எங்கே நீர்பிடிப்பு தலங்கள் இருக்கிறதோ, எந்த இடத்தில் நதி உருவாவதற்கு கர்த்தர் இடத்தை வைத்தாரோ அங்கே மலையை கர்த்தர் ஊற்றுகிறார். எந்த ஆறையும் பாருங்கள், ஒன்றுமில்லாத இடத்தில் இன்று தண்ணீர் வர வேண்டுமானால் நேற்று மழை பெய்தால் தண்ணீர் வராது. நேற்று மழை பெய்தால் தண்ணீர் வராது. அதற்கு எத்தனையோ நாட்களுக்கு முன்பு அந்த ஆறு உதயமாகிற நீர்நிலை பிடிப்பு பகுதிகள், அதற்கு தண்ணீர் கொண்டு வரும் கிளைகள் இருக்கும் பகுதியிலே கண்ணுக்கு தெரியாமலே கர்த்தர் தண்ணீரை ஊற்றுகிறார். அல்லேலூயா. மலையை ஊற்றுகிறார். ஆறு நிரம்புவதற்கு தேவையானதையும் என் ஆண்டவர் ஊற்றுகிறார். ஆண்டவர் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொல்லும் பொழுது அதை எப்பொழுது ஆரம்பித்தார், எப்படி அதை செய்தார், ஒன்றுமே நமக்கு தெரியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆறை உண்டாக்கும் போது எப்படி செய்தார்? நம்ம மூளைக்கு அது ஒன்றுமே தெரியாது. அல்லேலூயா. அவர் ஊற்றி இருப்பார். இந்த 2025வது ஆண்டு வாக்குத்தத்தத்தை கொடுத்த பின்பு ஊற்றப் போவதில்லை, கொடுப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் ஊற்றி விட்டார். அல்லேலூயா. தேவையான அந்த ஆற்றை போன்ற பரிகாரத்தை, தாக்கத்தை கொடுக்கும், அந்த நன்மையை ஏற்படுத்தும், பெயர் மாற்றத்தை தருகிறதை என்றைக்கோ ஆயத்தம் செய்து கர்த்தர் ஊற்றி இருக்கிறார். அதை கொண்டு வருவீராக. இந்த ஆராதனை நேரத்தில், இந்த வசனத்தை கேட்கிற நேரத்தில் கர்த்தர் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் கொண்டு வருவீராக. இரண்டாவது, எப்படி ஆண்டவர் தண்ணீரை ஊற்றுகிறார், ஆறுகளை ஊற்றுகிறார். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றும் போது ஆண்டவர் செய்த அடுத்த காரியம், ஏசாயா 41வது அதிகாரம் 18வது வசனமும் 35வது அதிகாரம் 7வது வசனத்தையும் வாசிங்க. ஏசாயா 41:18, ஏசாயா 35:7. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தில் தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி 35:7. வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகளாகும் வலுசர்ப்பங்கள் தாபரித்து கிடந்து இடங்களிலே புல்லும் குறுக்கும் நாணலும் உண்டாகும். ஆறுகள் மட்டுமல்ல வருவது, ஆறுகள் பெரிய வறண்ட பரப்பிலே ஒரு பகுதியில் தான் ஓட முடியும். ஆனால் ஆண்டவர் செய்வது, ஆறுகளை அனுப்புவதினாலே அந்த வறண்ட நிலம் முழுவதும் நீரூற்றாக மாற, வறண்ட நிலம் முழுவதும் நீர்க்கேணிகளாக மாற ஏன் என் ஆண்டவர் ஆறை அனுப்பினார்? ஏன் ஆண்டவர் ஆறை அனுப்பினார் தெரியுமா? அந்த ஆறு
போகிற இடத்திற்கு மட்டுமல்ல, ஆசீர்வாதம் ஒருவேளை அந்த ஆறு இருக்கும் இடத்தை விட்டு பல மைல்களுக்கு அப்பாலே நீங்கள் இருக்கிறீர்களே, அந்த இடத்தில் உங்க வறட்சியை நீக்க வேண்டுமே. ஆறை தேடி வருவதற்கு பதிலாக இந்த ஆறை கர்த்தர் அனுப்பினதினாலே நீங்கள் கால் வைத்திருக்கிற அந்த இடத்திலேயே கீழேயே ஆறின் நிமித்தம் ஒரு ஊற்று இருக்க கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. ஆறு எங்கே ஊற்றினார்? பல மைலுக்கு அப்புறம் நம்ம இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வாழ்க்கையில வறண்ட நிலத்தை நீக்கணுமே. அந்த வறண்ட நிலத்தை நீக்குவதற்கு ஆண்டவர் செய்கிறார். அந்த ஆறு அங்கே இருக்குல்ல, அந்த ஆறு நீங்கள் இருக்கிற கால் மிதிக்கிற இடத்துல நீர் ஊற்றாக கர்த்தர் புறப்பட செய்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்குரிய பரிகாரத்தை கொடுக்க என் ஆண்டவர் தண்ணீரை அனுப்பவில்லை. ஏன் ஆறுகளை ஊற்றினார்? எங்கே உள்ள மனிதருக்கும், எந்த இடத்தில் உள்ள மனிதருக்கும், எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட நேரத்திலோ இருக்கிற இடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்காக வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றி ஊற்றுகளாக, கேணிகளாக கர்த்தர் மாற்றுகிறார். என் வறட்சியான ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய வறட்சியான வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள், என்னுடைய வறட்சியான தொழில் பிரயத்தனங்கள், வறட்சி நீர் கொடுக்கும் ஊற்று ஆறு என்ன? ஆண்டவர் ஊற்றும் முதலாவது ஆறு வலிமை உடையது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் ஊற்றும் ஆறு வலிமை உடையது. ஆண்டவர் தம்முடைய வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையின் மேலே ஊற்றுவாராக. ஏசாயாவின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 18வது வசனம். ஏசாயா 48:18. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். இரண்டாவது ஒரு ஆறை அனுப்புவார். இந்த ஆறுக்கு பெயர் உன் சமாதானம் நதியை போல இருக்கும். அல்லேலூயா. வறட்சியான வாழ்வினாலே வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை. எல்லாம் முயற்சி எடுத்து பார்க்குறேன், ஒன்றும் கைகூடி வரலையே. நானும் ஜெபித்து பார்க்கிறேன். ஒருவேளை ஆண்டவரை கேள்வி கேட்டும் பதில் கிடைக்காததினால நமக்கு வந்தது வேதனை, மன சோர்ந்து போகிறது. இந்த நாளில் ஆண்டவரை பார்த்து என்னுடைய வறண்ட நிலத்தின் மேல் சமாதானம் என்கிற நதியை கர்த்தர் ஊற்றுவீராக. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 4வது வசனம். நீதிமொழிகள் 18:4. மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும். ஆழமான ஜலம் போல் இருக்கும். ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்கும். ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல. வண்ணநிலத்தின் மேலே இன்னொரு ஆற்றை ஊற்றுகிறார். செழிப்புள்ளதாக்க கேதுரு மரங்கள் முளைக்கும் இடங்களாக கர்த்தர் மாற்ற வல்லவர். பாழானதை ஏதேன் தோற்றம் போல என் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? உருமாற்றம் செய்ய வல்லவர். அவரிடத்தில் 3வது ஆறு உண்டு. அந்த ஆற்றுக்கு பெயர் ஞானம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 3வது ஆண்டவர் ஊற்றுகிற ஆற்றுக்கு பெயர் ஞானம். என்னுடைய ஞானத்தினாலே எல்லாவற்றையும் நான் செய்து பார்த்தேன். அப்படி தான் நம்ம கடந்த நாட்கள் வரைக்கும் நம்ம முயற்சித்து பார்த்தோம். என்னுடைய ஞானத்தினால, என்னுடைய திறமையினால், என்னுடைய அறிவினால், எனக்கு இருதயத்தில் சிந்தனையில் தோன்றதை எல்லாம் வச்சு நான் செய்து பார்த்தேன். எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் பொய்த்து போய்விட்டது. ஒரு புதிய யோசனையை எனக்கு என்ன பண்ணல, வருவதில்லை. ஒன்றுமே எனக்கு தெரிவதில்லை. வாழ்வு வறட்சியாக இருக்கிறது. எப்தாவின் மேல் வந்தவர் இன்று என் மேலே வருவீராக. உம்முடைய ஞானம் என்கிற ஆற்றை ஊற்றுவீராக. யோவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். யோவேல் 3வது அதிகாரம் 18வது வசனம். அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும். பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும். மலைகள் பாலாய் ஓடும். மலைகள் பாலாய் ஓடும். யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து
ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சீத்திம் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாக்கும். ஆண்டவரிடத்தில் இன்னொரு நதி உண்டு. இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் வறண்ட வாழ்க்கை நீங்க கர்த்தர் இந்த ஆறை ஊற்றுகிறார். அந்த ஆறு என்ன செய்யுமாம்? திராட்சை ரசத்தை பொழியும். அது பாலாய் ஓடும், பிரவாகித்து ஓடும். திராட்சை ரசம், பால், இவை எல்லாம் கொண்டு வருகிற ஒரு நதி. அர்த்தம் என்ன? ஆண்டவர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஆயத்தம் பண்ணின அந்த இடம் இருக்கிறதே, அந்த இடத்தை குறித்து கொடுத்த வாக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அல்லேலூயா. அந்த பாலும் ஓடும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்திற்கு உங்களை அழைத்து செல்லுவேன் என்றார். அன்று கொடுத்த வாக்கு, அவர்களுக்கென்று பிரத்யேகமாய் ஆயத்தம் பண்ணின வாக்கு, ஏதோ ஒரு ஆசீர்வாதம், ஏதோ ஒரு நன்மை, ஏதோ ஒரு விடுதலை, ஏதோ ஒரு கிருபை அல்ல, உங்களுக்கு என்றே வாக்கு தத்தம் பண்ணி ஆயத்தம் செய்த அந்த பாலையும் அந்த தேனையும் மறுபடியும் உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிற ஒரு நதியை என் மேலே இந்த மாலை வேளையிலே ஊற்றுவீராக. கர்த்தர் இதை செய்யணுமா? நாம செய்ய வேண்டிய 2 காரியத்தை வேகமா சொல்லுகிறேன். முதலாவது, சங்கீதம் 107 சங்கீதம் 34 முதல் 36 வசனங்கள். 107 சங்கீதம் 34 36. குடிகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் செழிப்பான தேசத்தை உவர் நிலமாகவும் மாற்றுகிறார். செழிப்பான தேசத்தை உவர் நிலமாகவும் மாற்றுகிறார். அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார். அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார். நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வறண்ட நிலத்திற்கு ஆண்டவர் பலமுறை ஆறுகளை ஊற்றி ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆனால் அவர்களோ அதை தக்க வைக்கவில்லை. தேவனை மறந்தார்கள். தேவனுக்கு அவர்கள் நன்றியாய் இருக்கவில்லை. கர்த்தர் நம்மிடம் கேட்பது, வறண்ட நிலத்தின் மேலே ஆறுகளை ஊற்ற இந்த நாளிலே நான் ஆயத்தம். ஆறுகளை ஊற்ற நான் ஆயத்தம். ஆனால் நீ ஒரு தீர்மானம் செய்வாயா? அதுதான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கேட்கிறார். என்ன தீர்மானம்? நீர் தந்ததை இனி நான் இழக்க மாட்டேன். நீர் ஆண்டவரே, நீர் தந்ததை ஒருபோது இனி நான் இழக்க மாட்டேன். நான் உமக்கு நன்றியாக இருப்பேன். உமக்கு முன்பாக நான் உண்மையாக இருப்பேன். நான் உமக்கு பிரியமாக இருப்பேன். நான் உமக்கு பிரயோஜனமாக இருப்பேன். என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன். இனி ஒரு நாளும் நீர் கொடுத்ததை நான் இழக்க மாட்டேன் ஒரு தீர்மானம் பண்ணினால், ஆறுகளை ஊற்றி வர வேண்டியதை உங்களுக்கு வர செய்ய கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். 2வது கர்த்தர் கேட்பது என்னாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 7வது வசனம். என்னாகமம் 24:7. அவர்களுடைய நீர்சால்களிலிருந்து நீர் பாயும். அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயர்வான். அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், நதியை போல அவர்கள் போகிறார்கள். அவர்களிடத்தில் அப்படி போகிற அவங்களுடைய வாழ்க்கையில் அவர்களிடத்தில் கர்த்தர் ஒன்றை எதிர்பார்க்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆறுகளை ஊற்றும் போது அந்த நதி மூலம் அநேகருக்கு என்னுடைய வசனம் பரவ வேண்டும். அதான் கர்த்தர் எதிர்பார்ப்பார். நதிகளை நான் ஊற்றுகிறேன். ஊற்றும் போது அந்த நதி மூலம் என்னுடைய வசனம் பரவ வேண்டும். என்னுடைய இரட்சணிய செய்தி பரவ வேண்டும். இயேசு தருகிற நம்பிக்கை பரவ வேண்டும். எங்களை வைத்திருப்பது
என்னுடைய வாழ்வின் நன்மைகள் மூலம் உம்முடைய வசனம் பரவுவதற்கு, ஆத்தும ஆதாயத்திற்காக என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் மூலம் நான் மட்டும் அல்ல, எனக்கு நீர் ஆறை ஊற்றுவதனுடைய நோக்கம் என் மூலம் பிறர் தேவனை அறிய வேண்டும். என் மூலம், என்னுடைய வாழ்க்கையின் மூலம், உம்முடைய வசனத்தின் மூலம் நான் பேசும்போது அந்த ஆத்துமாக்களுக்குள்ளும் அந்த வறண்ட நிலத்திற்குள்ளும் இந்த ஆறு பாய்ந்து போகணும். கர்த்தர் அப்படி செய்ய ஆத்துமாக்களுக்கு நான் உம்மை குறித்து சொல்லுவேன் என்று நம்மை அர்ப்பணித்தால் ஆறுகளை ஊற்றுகிறவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, நம் மூலம் பிறருடைய வறண்ட வாழ்க்கையும் மாற்றப்படுவதற்கு கர்த்தர் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிறார். எல்லாரும் முழங்கார் பண்ணிடுவோம். நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். முதலாவது, ஆண்டவர் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றினார். தண்ணீரை கொடுக்கல, தண்ணீரை ஊற்றினார். ரெண்டாவது சொல்கிறார், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். அந்த ஆறு பாய்ந்து வரும்போது 3 வித தாக்கங்களை அது ஏற்படுத்துகிறது. முதலாவது, தோற்றத்திலே அது மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ரெண்டாவது, தன்மையிலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. மூன்றாவது, நமக்கு இருந்த பெயர்களை நீக்கி புதிய பெயரை ஆண்டவர் நமக்கு கொண்டு வருகிறார். மூன்றாவது தாக்கம், ஆண்டவர் எப்படி ஆறுகளை ஊற்றுகிறார்? ஏதேன் தோட்டத்தில் மழை இல்லை, ஆனால் நதியை உண்டாக்கினார். உண்டாக்குவதற்கு பூமியை கர்த்தர் பிளந்தார். அந்த தேவன் உங்களுக்காக பிளப்பார். நீங்க இருக்கிற இடத்துக்கு ஆறை ஏன் ஆண்டவர் ஆறுகளை ஊற்றுகிறார் தெரியுமா? நீங்க இருக்கிற ஆறை தேடி நீங்க போகல, நீங்க இருக்கிற இடத்துல, கால் வச்சிருக்கிற இடத்துல நீரூற்றுகளை, நீர்க்கேணிகளை உண்டாக்குவதற்காகத்தான் கர்த்தர் ஆறுகளை ஊற்றுகிறார். ரெண்டாவது, ஆறுகளை ஊற்றும் பொழுது பெரிய வறண்ட பருப்பியாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வறட்சியான ஆவிக்குரிய வாழ்க்கை, வறட்சியான வாழ்வின் சூழ்நிலைகள், வறட்சியான தொழில் பிரயத்தனங்கள், வறட்சியை எல்லாம் நீங்க ஆண்டவர் ஆறை ஊற்றும் பொழுது முதலாவது ஆறு வலிமை உடையதாக இருக்கிறது. ரெண்டாவது ஒரு ஆறை கர்த்தர் அனுப்புகிறார், சமாதானம் என்கிற ஆறை நதி போல அனுப்புகிறார். இன்னொரு ஆறை ஊற்றுகிறார், செழிப்புள்ளதாக்கி கேதுரு மரங்கள் முளைக்கிற இடங்களாக கர்த்தர் மாற்றுகிறார். அதை ஊற்று வரும் பொழுது பாலானதெல்லாம் ஏதேன் தோட்டம் போல உருமாற்றம் அடையும். அந்த ஆறுக்கு பெயர் ஞானம். யோவேல்ல சொல்றாரு, இன்னொரு நதி அவரிடத்தில் உண்டு. அந்த நதி திராட்சரசத்தை பொழியும், பாலாய் ஓடும், பிரவாகித்து ஓடும். திராட்சரசம், பால், இவை எல்லாவற்றையும் கொண்டு வருகிற ஒரு நதி. அந்த நதியை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பாய செய்ய விரும்புகிறார். ஆனால் ஆண்டவர் நம்மிடம் கேட்பது, பலமுறை உனக்கு நான் ஆறுகளை ஊற்றி இருக்கிறேன், ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறேன், ஆனால் நீ அதை தக்க வைத்துக் கொள்ளவில்லை. தேவனை மறந்த நிலைமைகள் உண்டு, நன்றியா இருக்காத சூழ்நிலைகள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மிடம் கேட்பது, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்ற நாரடிப்பா, ஆனால் ஒரு தீர்மானம் செய், நான் தந்ததை இனி ஒரு நாள் இழக்க மாட்டேன், நன்றியாக இருப்பேன், உண்மையாக இருப்பேன், பிரியமாக இருப்பேன், பிரயோஜனமாக இருப்பேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணியுங்கள். ரெண்டாவது, ஆண்டவர் கேட்பது, உங்கள் வாழ்க்கையில் நதியை போல ஆறுகளை நான் ஊற்றுகிறேன். ஆனால் ஊற்றும்போது ஆண்டவர் ஒன்றை எதிர்பார்க்கிறார், அந்த நதி மூலமாய் உனக்குள்ளே ஊற்றுகிறேனே, அந்த ஆறு மூலமாக என்னுடைய வசனம் பரவ வேண்டும், என்னுடைய இரட்சணிய செய்தி பரவ வேண்டும், இயேசு தருகிற நம்பிக்கை பரவ வேண்டும். ஆண்டவர் உங்களை என்னை வைத்திருப்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய நன்மைகள் மூலம் அவருடைய வசனம் பரவுவதற்காக. ஆத்தும ஆதாயம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்பீர்களானால் நிச்சயமாய் கர்த்தர் ஆறுகளை ஊற்றுவார். உங்கள் நிலைமையை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். உங்கள் சூழ்நிலைகள் மாறும், வறண்டதெல்லாம் செழிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி.
இந்த மாலை வேளையில் நீர் எங்களோடு கூட பேசின அப்படி நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிறீர். அந்த ஆறை ஊற்றும் பொழுது 3 விதமான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. தோற்றத்திலே மாற்றம், தன்மையிலே மாற்றம், புதிய பெயர். இதுவரைக்கும் இருந்த நிலைமைகள் எல்லாம் மாற்றி புதிய பெயரை இது கொண்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, நீர் ஆறுகளை எப்படி ஊற்றுகிறீர் என்பதையும் இன்றைக்கு எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த ஆறுகளை கர்த்தர் ஊற்ற வேண்டுமானால் நாங்கள் செய்ய வேண்டிய 2 காரியத்தையும் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர். இதுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீர் கொடுத்ததை நாங்கள் இனி இழக்க மாட்டோம். உமக்கு நன்றியாக இருப்போம், உமக்கு உண்மையாக இருப்போம். ஆண்டவரே, நீர் ஊற்றுகிற ஆற்றின் மூலம் உம்முடைய வசனம் பரவி போகணும். உம்முடைய இரட்சணிய செய்தி பரவி போகணும். ஆத்தும ஆதாயம் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்ற தீர்மானம் எடுத்த பிள்ளைகள் மேலே, உம்முடைய வறண்ட நிலமாக இருக்கிற அங்கே வாழ்க்கையின் மேலே உம்முடைய ஆறுகளை கர்த்தர் ஊற்றுவீராக. வறண்டதெல்லாம் செழிப்பாக மாறுவதாக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.